தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலம் நாள் 14. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, நம்பிக்கை அலசி பார்ப்போமா? அன்பார்ந்தவர்களே, மனிதன் நம்பிக்கையிலேயே வாழ்பவனாக இருக்கின்றான். அந்த நம்பிக்கை அவனை முன்னோக்கி உந்தி தள்ளுவதாகவும் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது. ஒரு சில நேரங்களிலே அவன் வைத்திருக்கின்ற தேவையற்ற நம்பிக்கை, மூட நம்பிக்கையானது அவனுடைய வாழ்விற்கு அர்த்தத்தை குலைக்கக்கூடியதாகவும் இருந்து விடுகின்றது. ஒரு சில மூட நம்பிக்கைகள் அவனை தவறான வழிக்கு இட்டுச் செல்வதாகவும் தன் வாழ்வின் அர்த்தத்தை கண்டுகொள்ள தடையாக இருப்பதாகவும் இருக்கின்றது. இப்படி மூட நம்பிக்கையை தாண்டி அவன் திடமான நம்பிக்கைக்கு வருகின்ற பொழுது அது 3 தளங்களில் அமைகிறது. ஒன்று, தன் நம்பிக்கை. தனக்கு இருக்கின்ற திறமையும் ஆற்றலையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி என்னால் முன்னுக்கு வர முடியும் என்கின்ற ஒரு உறுதி, என்னால் இதை சாதிக்க முடியும் என்கின்ற அந்த தன்மேல் அவன் வைத்திருக்கின்ற பற்று அந்த தன்னம்பிக்கையாக இருக்கின்றது. இந்த தன்னம்பிக்கை எதிரிகளை வென்றெடுக்க முடியும், எதிர்ப்பில் எதிர்த்து போராட முடியும் என்கின்ற ஒரு வகையான நேர்மையான உந்து சக்தியை மனிதனுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தன்னம்பிக்கை சிறிது அதிகமாக போகின்ற பொழுது அதுவே அவனுக்கு தடையாகவும் மாறி போகின்றது, தலைகணமாக மாறி போகின்றது. என்னால் மட்டும் தான் முடியும், எனக்கு நிகர் யாரும் இல்லை என்கின்ற ஒரு தப்பான பாதைக்கு அவனை கொண்டு போய் சேர்த்து விடுகின்றது. கோலியாத் பழைய ஏற்பாட்டிலே தாவீது சண்டையிட வருகின்ற பொழுது தான் எத்தனையோ போர்களிலே ஈடுபட்டவன், நான் இந்த அளவுக்கு உடல்வாகு கொண்டவன், எனவே என்னை யாரும் எதிர்த்து விட முடியாது என்கிற தன்னம்பிக்கை இருந்தது. அந்த தன்னம்பிக்கை தலகணமாக மாறியது, அது அவனுக்கு அழிவை கொடுத்தது. புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது பேதுருவுக்கு தன் நம்பிக்கை இருந்தது. எனவேதான் இயேசு பாடுகளை சொல்லுகின்ற பொழுது எல்லாரும் என்னை விட்டு ஓடிப்போய் என்று சொல்லுகின்ற பொழுது பேதுரு சொல்லுவார், எல்லோரும் ஓடிப்போனாலும் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன், உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்று சொன்னார். தன்னம்பிக்கை நல்லதுதான். ஆனால் அந்த தன்னம்பிக்கையிலே அவர் குலைந்து போகின்ற பொழுது என்ன ஆயிற்று? ஒரு பெண்ணிற்கு பயந்து அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி இயேசுவை மறுதலைக்க ஆரம்பிக்கின்றார். ஆகவே தன்னம்பிக்கை 2 நிலைகள். ஒன்று, தலைகணத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும், இக்கட்டான சூழ்நிலையிலே நம்மை தலைகுனிய செய்யக்கூடியதாகவும் மாறிவிடும். 2வதாக நாம் பார்க்கின்ற பொழுது பிறர் மீது நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கை. நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள், நாம் சார்ந்திருக்கின்ற குடும்பம், நம் உறவுகள், நண்பர்கள் நம்மை காப்பார்கள் என்று சொல்லி பிறர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வது, பிறரோடு இணைந்து வாழ்வது, இதுவும் தேவை. நாம் எப்போதுமே பிறரை சார்ந்து வாழ்பவர்களாகவே இருக்கின்றோம். நாம் தனி தீவு அல்ல. அப்படி இருக்கின்ற பொழுது நம்மோடு இருக்க மனிதர்களை நம்ப வேண்டும். அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்களோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது மட்டுமே நம்முடைய வாழ்வு சமாதானம், மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். உதாரணம் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் யோசேப்பை நம்பினார். யோசேப்பு மரியாளை ஏற்றுக்கொண்டவுடன் அவர் சொல்வதெல்லாம் கீழ்ப்படிந்து நடந்தார். குழந்தையை பெற்றெடுத்தவுடன் எகிப்துக்கு போக வேண்டும், எகிப்திலிருந்து நாசரேத்திற்கு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது தாய்மரி யோசேப்பின் மீது நம்பிக்கை வைத்து அவரோடு இணைந்து நடந்தார். எனவே அந்த குடும்பம் திருக்குடும்பமாக மாறியது. நாம் பிறர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நம் உறவு தலங்களை பலப்படுத்தும். நாம் உயிரோட்டம் உள்ள வாழ்வு நமக்கு துணை புரியக்கூடியதாக இருக்கும். இது 2ம் தேவைதான். ஆனால் இதை 2ற்கும் அர்த்தம் கொடுக்கக்கூடியது என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது 3வதாக இருக்கின்ற இறை நம்பிக்கை, கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. நான் ஒருபோதும் தனியா இல்லை, என்னுடைய திறமை, ஆற்றல் அனைத்தையும் கொடுத்தது கடவுள். இந்த உறவு, என்னுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இத்தகைய சூழ்நிலையை கொடுத்தது கடவுள். இப்படி இறைவன் கொடுத்த அருளாலும் இறைவன் கொடுத்த உறவாலும் நான் அவரோடு இணைந்து வெற்றி பெறும் என்பதுதான் இறை நம்பிக்கை என்று சொல்லப்படுகின்றது. இந்த முதல் 2 நிலைகள் நம்மை தளர்வு செய்தாலும் 3வதாக இருக்கின்ற இறை நம்பிக்கை நம்மை திடப்படுத்தக்கூடியதாக இருக்கும், நமக்கு துணை புரியக்கூடிய
செய்யக்கூடியதாக இருக்கும். நம்மை வளமான வாழ்வுக்கு இட்டுச் செல்லக்கூடியதாக இருக்கும். இந்த இறை நம்பிக்கை முழுமையாக இருக்கின்ற பொழுது நாம் தன்னம்பிக்கையில் சோர்ந்து போனாலும், பிற நம்பிக்கையில் தடுமாறி விழுந்தாலும், இறை நம்பிக்கை நம்மை தாங்கக்கூடியதாக இருக்கும், நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். தொடக்க நூலை பார்க்கின்ற பொழுது யோசேப்பு அவர் தன்னில் நம்பிக்கை வைத்திருந்தார். எனவே தன் கனவுகளை வெளிப்படுத்தி காண்பித்தார். தன் தந்தைக்கும் தன்னுடைய சகோதரருக்கு சொன்னார். தன்னுடைய சகோதரர்கள் மீது நம்பிக்கை வைத்தார். இருந்தாலும் அவர்கள் அவரை புறக்கணிக்கின்ற பொழுது இறை நம்பிக்கையை அவர் கைவிடவில்லை. எனவேதான் அவர் பார்வோன் அடுத்த நிலைக்கு உயர்த்தப்பட்டார். துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும், சிறைவாழ்வு வந்தாலும், எந்த நிலையிலும் இறை நம்பிக்கையில் அவர் சோர்ந்து போய்விடவில்லை. எனவே கடவுள் அவரை உயர்த்தினார். தாவீது இறை மீது நம்பிக்கை வைத்திருந்தார். தன் சகோதரர்கள் தன்னை வெறுத்த பொழுதும், அவர்களை திட்டிய பொழுதும், அல்லது கோலியாத்தனை இகழ்ந்து பேசிய பொழுதும், அரசன் சவுல் உன்னால் இது முடியாது என்று சொல்லி ஒரு தடைக்கல்லாக வந்த பொழுதும், தாவீது கடவுள் மீது நம்பிக்கை வைத்தார். தன்னை காப்பார் என்று சொல்லி அவர் ஆண்டவரை நம்பினார். எனவே கோலியாத்தை வென்றெடுத்து இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்க முடிந்தது. ஆம் அன்பு சொந்தங்களே, இதோ இந்த நாளிலும் கூட இந்த இறை வார்த்தையில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் வரிகள் சொல்கிறது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர் பேறு பெற்று என்று சொல்லப்படுகின்றது. தன் வாழ்விலே எல்லா நிலைகளிலும் ஆண்டவரை பற்றி கொண்டிருப்பவர்கள் பேறு பெற்றவர்கள். தன் வாழ்விலே சூழ்நிலைகள் எது வந்தாலும் அதில் ஆண்டவரை கைவிடார் என்று சொல்லி ஆண்டவரை நம்பிக்கை வைத்திருப்பது எப்படி? ரோமர் புத்தகத்தில் பவுல் சொல்வதல்லவா, என் இயேசுவின் அன்பிலிருந்து எதுவும் என்னை பிரித்து விட முடியாது. இன்னல்களா, இடர்களா, துன்பங்களா, வாளா, வேதனையா, எதுவும் என் இயேசுவின் அன்பிலிருந்து பிரித்து விட முடியாது. அதே போல 2 கொரிந்தியர் 4:8 படிக்கின்ற பொழுது, நாங்கள் துன்புற்றாலும், புறக்கணிக்கப்பட்டாலும், வேதனை அனுபவித்தாலும் நாங்கள் கைவிடப்படுவதில்லை, கடவுள் எங்களை தாங்குவார் என்கின்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கையிலே வாழ்கின்ற பொழுது எப்படி இருக்கும்? இன்றைய முதல் வாசல் எரிமை சொல்கின்றார், நீரோடை அருகில் நடப்பட்ட மரம் போல் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் வேறானது நீர் அண்டை நோக்கி பாய்ந்து போவதினாலே அவர்கள் வறட்சி காலத்திலும் அவர்கள் தளர்ச்சி உறுவதில்லை, சோர்ந்து போவதில்லை என்று சொல்லப்படுகின்றது. ஆம், நாம் ஆண்டவரின் நம்பிக்கை வைத்திருக்கின்ற பொழுது, ஆண்டவரின் இந்த பாறையின் மீது நாம் நம்ம வீட்டை கட்டி இருக்கின்ற பொழுது, எத்தகைய துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அது நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. அதைத்தான் திருப்பாடல் 91 படிக்கின்றோம். ஆண்டவரை நம் பாதுகாப்பாக கொண்டு இருக்கின்ற பொழுது, ஆண்டவரை முறையிடமாக கொண்டு இருக்கின்ற பொழுது நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். ஆண்டவரை நம் தஞ்சம் என சொல்லி அவரை நாம் தஞ்சம் போகின்ற பொழுது, உன் பக்கம் 1000 விழுந்தாலும், உன் வலப்பக்கம் 16,000 விழுந்தாலும் எது உன்னை அணுகாது. நீ சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீது நடந்து செல்வாய், இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீது மிதித்து செல்வாய். ஏனெனில் ஆண்டவரை நீ பாதுகாப்பாக கொண்டிருக்கின்றார், ஆண்டவனை பாதுகாத்து பராமரிப்பவராக இருக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கையில் வாழ்கின்ற பொழுது எல்லா சூழ்நிலைகளும் நாம் மகிழ்ந்திருக்க முடியும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் சமாதானத்தோடு இருக்க முடியும். எல்லாவித எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள் மத்தியிலும் மனமுடையாமல் மன நிறைவோடு இருக்க முடியும். வேதனைகளோ, வியாதிகளோ, வருத்தங்களோ, கஷ்டங்களோ, கடன் தொல்லைகளோ எது வந்தாலும் ஆண்டவரை பற்றி கொள்கின்ற பொழுது, இறைவன் நமக்காய் போராடி நமக்கு விடுதலை பெற்றுக் கொடுப்பார் என்று சொல்லி இருக்கின்ற பொழுது, கடவுள் நம் சார்பாய் செயல்படுவார், நமக்கு துணையாக இருப்பார். அப்படி என்றால் நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். அப்படி புனித அகஸ்தீனர் ஜெபிப்பதை போல, ஆண்டவரே, நீர் என்னை கோபுரத்தில் உச்சியில் வைத்தாலும் சரி, குப்பை மேட்டில் போட்டாலும் சரி, அதை பற்றி நான் கவலை இல்லை. எனில் எங்கே இருந்தாலும் என்னை தாங்குகின்ற கரம் உம்முடையதாக இருப்பதினாலே என்பதை வார்த்தை கேட்டார் போல, நாம் எல்லா நாட்களிலும் எல்லா நிமிடங்களும் நாம் மறக்கப்படுவதில்லை. கடவுள் நம்மை நினைவில் வைத்திருக்கின்றார், தன் கரத்தில் நம்மை சுமந்து காக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே, இறை நம்பிக்கையிலே வாழ்வோம். அந்த இறை நம்பிக்கை கொடுக்கின்ற உதவியால் தன் நம்பிக்கையிலே நம்மால் முடிந்த காரியங்களை செய்து பிறரோடு இணைந்து சமாதானத்தில் வாழ முற்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து அன்பில் நிலைத்து வாழ அருள் புரிவாராக. ஆமேன். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அழகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார். கலங்காதே மனமே, ஆண்டவர் துணை இருப்பார்.